மக்களே, எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பழம் குறைவில்லாமல் இந்த இயற்கை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நானும் அவங்களுக்கு மீன் அமிலம், முட்டை அமிலம், பச்சைக்காவியம், வாழைப்பழ கரைசல் அப்படி தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஆனாலும் சில நேரங்களில் யாராவது கிறுக்கு வந்துடும். இந்த அரநெல்லி இந்த 1 வருஷமாக அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு கார்பன் பத்தாமல் இருக்குமோ அப்படின்ட்டு சார்கோல் கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? நிறைய பூக்கள் வச்சுருக்குதுங்க, பிஞ்சும் வச்சுருக்குதுங்க. அது ஒரு மனசுக்கு ஆறுதலான விஷயம். இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பயோ ஃபெர்டிலைசர் எடுத்திருக்கேன். அசோஸ்பிரலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனஸ். இதெல்லாம் தனித்தனியாகவும் கிடைக்கிது. தனித்தனியாக வாங்கி கூட நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து 1 கிலோ அளவுக்கு ரெடி பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். 1 கிலோவுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து 3 பெரிய மரங்களுக்கு கொடுக்க போகிறேன். சின்ன செடிகளாக இருந்தால் கணக்கு வேறு. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் மரத்துக்கு ஒரு 2 லிட்டர், அப்புறம் நாவல் மரம், வெண் நாவல், இதுக்கு ஒரு 2 லிட்டர், மீதி 5 லிட்டர் ரொம்ப பெரிய மரமான இந்த அத்தி மரத்துக்கு விட போகிறேன். ரெகுலர் இன்டர்வலில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஹாப்பி கார்டனிங்.